ஹலோ வெஸ், அனைவருக்கும் வணக்கம். இமாம் சாஹப் அவருடைய மகள் இறந்த பிறகும் தண்டனை அனுபவிக்கிறா. அதுவும் அந்த ஊர் மக்கள் எல்லோருமே வேதனைப்படுறாங்க. அவரும் மனவேதனைப்படுறாரு. இதுக்கு பிறகு நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்ப்போம். இமாம் சாஹப் இவரு நல்ல ஒரு உழைப்பாளி, ஏழை. இவருக்கு 3 மகள்கள் இருக்காங்க. கடுமையா உழைக்கிறாரு. இவரு எவ்வளவு வேலை செஞ்சாலும் அவருக்கு மிச்சமே ஆவறதில்ல. ஏன்னா அவருடைய மனைவி அந்த அளவுக்கு செலவு செய்யறவங்க. அவருடைய மனைவி அழகு சாதன பொருட்களுக்கும் மகள்களுக்கு துணிமணி இப்படி அவருடைய சம்பளத்தை எல்லாருமே வாங்கி வாங்கி செலவு பண்ணிடுறாங்க. அவர் ஆபீஸ் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வராரு. அது இல்லாம அவர் பாட்டன் ஜாப்பாவும் சில மீன்கள் எல்லாம் பிடிச்சி அதையும் வித்துட்டு வராரு. இப்படி அவர் எவ்வளவு கடுமையா உழைச்சாலும் அவருக்கு கொஞ்சம் கூட மிச்சமாவல. இதனாலேயே அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ ஒரு நாள் அவர் ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டு நடந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்பதான் அவர் நினைக்கிறாரு தனது மகளுக்கு வயசாயிட்டே போகுது. 3 மகள் இருக்காங்க. ஒருத்தர் கூட இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு வேதனைப்படுறாரு. வயசாயிட்டே போயிட்டு இருக்கு. வயசு ஆவ யார் தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னும் வருத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லாம தனது சகோதரிட்டையும் போய் பேசணும் அப்படின்னும் நினைச்சிட்டு வராரு. இப்போ அவரு நேரா வீட்டுக்கு வராரு. அவருடைய மகள்கள் 3 பேருமே டிவியை போட்டு சவுண்ட் அதிகமா வச்சு எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. மேலும் அந்த வீடு முழுவதும் ஒரே குப்பையாவும் இருக்கு. இதை கண்டு அவர் கோபம் வர்றாரு. இப்படி ஒரு வேலை செய்யாமையே இப்படி உட்கார்ந்துருக்காங்களா அப்படின்னு நினைச்சிட்டு வேதனையோட வீட்டுல போறாரு. அவர் வந்த பிறகு தண்ணி கூட கொடுக்கல. அவரை யாரும் ஒரு ஆளை கூட மதிக்கல. இன்னொரு பக்கம் அவரது மனைவி செல்போன் நோண்டிக்கிட்டோம், போன் பேசிக்கிட்டோம், ரொம்ப பிஸியா இருக்காரு. இப்ப அவர் நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு அமைதியா படுக்கிறாரு. இப்ப சத்தம் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப சத்தம் தாங்க முடியாம திரும்ப வெளில வராரு. கோபமா வராரு. இந்த இடத்துல ரிமோட்டை புடுங்கி ஆஃப் பண்றாரு. இந்த இடத்துல மகள் வந்து கோவப்படுறா. எதுக்குப்பா இப்ப வந்து ஆஃப் பண்றீங்க அப்படின்னு கோவப்படுறா. சாஹிப் சொல்றாரு, இவ்வளவு சவுண்ட் போட்டு கேட்டா தரித்திரியம் தான் பிடிக்கும், நமக்கு நல்ல காலமே வராது. அதாவது எப்போதும் சுத்தமா இருக்கணும், இறைபக்தி வேணும், அதுக்கு பிறகு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு தனியா ஒரு நேரம் வேணும், எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க கூடாது அப்படின்னும் சத்தம் போறாரு. அவருடைய மனைவி வராங்க. மனைவி வந்து உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. மனைவிய கொஞ்சம் தனியா வா அப்படின்னு அழைச்சிட்டு போறாரு. இப்படி நம்ம குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு. நம்ம குடும்பத்துல 3 பேருமே எப்பொழுதும் இரவு பகல் பாராம தொலைக்காட்சி பார்த்துட்டே இருக்காங்க, டிவியை பார்த்துட்டே வந்து உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்ல சத்தமா வச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்படிலாம் இருந்தா எப்படி நம்ம குடும்பம் செழிக்கும். அது மட்டும் இல்லாம பொண்ணுங்க மேல அக்கறையே இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. நீ ஒழுங்கா உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கல, அடக்க உடக்கம்னா என்னன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அவருடைய மனைவி கோவப்படுறா. உனக்கு பிடிக்கலன்னா நீ எங்கேயாவது வெளில போயிடணும், நீ தேவையில்லாம இந்த மாதிரி பேசக்கூடாது, மகளோட சுதந்திரத்துல தலையிடக்கூடாது, இந்த காலத்துல எல்லா வீடுகளிலுமே இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றா. உனக்கு பிடிக்கலனா உன் ரூம்லயே நீ இரு, உனக்கு சாப்பாடு எல்லாமே நான் உன் ரூமுக்கு அனுப்பிடுறோம் அப்படின்னு அவர் சொல்றா. இதை கேட்டு அவர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. இப்ப அவரு போய் வீட்டுல படுத்துறாரு. ஆனா வீட்டுல படுத்து ரொம்ப நேரம் தூங்குறாரு. பிறண்டு படுத்து தூங்குறாரு. ஆனாலும் அவருக்கு தூக்கமே வரல. ஏன்னா டிவி சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. இரவு 1 மணி ஆகுது. அப்பொழுதும் அவருக்கு தூக்கம் வரல. இப்ப காலையில அவரால் ஏந்திரிக்க முடியல. அவருடைய உடல்நிலையும் பாதிக்கப்படுது. மறுநாள் எழுந்திரிச்சு அவர் வேலைக்கு போகல. இப்ப வீட்டுல இருக்காரு. இப்பதான் அவர் நினைக்கிறாரு, தனது மகள்கள் இப்படியே இருந்தா என்னத்துக்கு வருது, தனது அக்கா வீட்டுக்கு போயிட்டாவது அக்கா மகனோட திருமணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த இடத்துல தான் அவர் நேரா அவருடைய அக்கா வீட்டுக்கு போறாரு. அவருடைய அக்கா வீட்டுல இது போல 3 பொண்ணு இருக்கு. மூத்த பொண்ணு அவனுடைய பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அவருடைய அக்காவோ அவருடைய மகள் எல்லாருமே அடங்கப்படாதீங்க. அதாவது ஒரு அடக்க ஒடுக்கம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இறைவன் மீது ஒரு பக்தி இல்லாம இருக்கிறாங்க. மேலும் ஆடம்பரமா இருக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கூட அடக்க ஒடுக்கம் இல்லாம நான் திருமணம் செஞ்சுட்டு வந்தா என்னுடைய மகனுடைய வாழ்க்கை வீணாயிடும், அதெல்லாம் முடியாது, மேலும் உன்னுடைய மகள்கள் படிக்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவரும் சரி தப்பு நம்ம மேலதான் அப்படின்னு நினைச்சிட்டு வருத்தத்தோட வீட்டுக்கு வராரு. இப்ப வீட்டுல வந்து அவர் ரொம்ப வருத்தமா வந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த இடத்துல தான் உனது மகள்களை ஒழுக்கத்தோட வளர்க்கல, இதுக்கு மேலாவது கட்டுப்பாடு வளரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவருடைய மனைவியோ கோவப்படுறாங்க. மகளை பத்தி சொல்றதுக்கு உனக்கு என்ன அக்கறை இருக்கு, ஒழுங்கா சம்பாதிக்கல, அதிகமா சம்பாதிச்சிருந்தா நேரம் எப்படியோ வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எதுவுமே பேச முடியல. அவர் ஒரு நிமிஷம் அமைதியா வச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய மனைவியும் அடக்க வடக்கம் இல்லாம ஆடி பாடிட்டு இருந்தாங்க. அந்த பழக்கம் தான் இப்ப மகளுக்கும் வந்திருக்கு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. மேலும் அவர் நினைக்கிறாரு, அவர் கல்யாணம் பண்ண புதுசுல அவருடைய மனைவி எப்பொழுதுமே வந்து சண்டை சச்சரவமாவே இருந்திருப்பாங்க. கொஞ்சம் கூட அடக்கம் இல்லாம அவருடைய மாமியாரை மதிக்கவே மாட்டாங்க. சாகப்போட அம்மா ஏதாவது சொன்னா உடனடியாக கோச்சிக்கிட்டு அவருடைய அம்மா வீட்டுக்கு போயிடுவான். இதை யோசிச்சுட்டே இருக்காரு. சாகப்பு காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணாரு. அதாவது சாகப்போட பக்கத்து வீட்டுல தான் அவருடைய மனைவி மைனா இருக்காங்க. மைனாமும் சாகப்பும் சிறு வயதுல இருந்து பக்கத்து வீட்டுல வச்சவங்க. அதனால 2 பேத்துக்கு நல்லாவே தெரியும். இப்ப இளமை வயதுலயும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்க 2 பேத்துக்குள்ள காதல் வருது. இந்த இடத்துல தான் எழுத்த வீடுன்றதால அடிக்கடி பாத்துப்பாங்க. இந்த இடத்துல சாகப்போம் அவருடைய அம்மாட்ட சொல்றாரு, இது போல நான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், மைனாவை காதலிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் அவருடைய அம்மா சொல்றாங்க, அந்த பொண்ணு அடக்க உடக்கம் இல்லாத பொண்ணு, இறைவன் மேல பக்தி இல்லாத பொண்ணு, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வேணாப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா சாகப்பு கேட்கவே இல்லை. தொடர்ந்து வற்புறுத்திட்டே இருக்கான். நீங்க என்ன சொன்னாலும் சரிமா, நான் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப மகனுடைய வற்புறுத்தல் தாங்க முடியாம சரி அப்படின்னும் அவங்க வந்து ஒத்துழைக்கிறாங்க. இப்ப திருமணமாவது. இப்ப திருமணமாயி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கா. திருமணம் முடிஞ்ச பிறகும் அவ ஆட்டப்பாட்டத்தோட ஆடம்பரமா ட்ரெஸ் பண்றது, மேக்கப் பண்றது, இந்த மாதிரி
மாதிரி தான் இருக்கிறா. அது மட்டும் இல்லாம வீட்டு வேலை சுத்தமா செய்ய மாட்டா. சாகப்போட அம்மா தான் அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்றாங்க. இப்ப சாகப்போட அம்மா ஏதாவது வேலை சொன்னா கூட அன்னைக்கு சண்டை வந்துடும். இதனாலேயே சாகப்போட அம்மா எதுவுமே சொல்றது இல்ல. இப்ப ஏதாவது ஒரு வேலை சொன்னா மைனா வெளில வந்து உட்கார்ந்துருப்பா. இப்படியே ஓடிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு ஒரு நாள் வீட்டுல பெரிய சண்டையாவது. இப்ப மைனா அவனுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறா. இப்ப அங்கதான் 3 மகளுமே பிறக்குறாங்க. இப்ப அங்கிருந்து சரி அப்படின்னு திரும்பவும் அழைச்சிட்டு வர்றாரு. இப்ப 3 மகளோட திரும்பவும் ஒன்னா வசிக்கிறாங்க. இந்த நேரத்திலயும் அனைத்து வேலைகளையுமே சாகப்போட அம்மா தான் பாத்துக்கிறாங்க. இப்ப சாகப்ப அம்மா நினைக்கிறாங்க 3 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு ஒரு வேலை கூட செய்யாம இருக்காளே, இவ எப்படி இந்த பிள்ளைங்களை கரை சேர்க்க போறா அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல படிப்படியா சாகப்போட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. படுத்த படுக்கையா வராங்க. இப்ப சாகப்பு இடிஞ்சு போறான். அவங்க ஒரு கட்டத்துல மரணிச்சிடுறாங்க. இப்ப திடீர்னு அவங்க மரணிச்சால இப்ப என்ன பண்ண தெரியல மைனாவுக்கு. அந்த குழந்தைகளையும் அவளே வளர்க்குறா. அவளை போலயே வளர்க்குறா. ஆடல் பாடல் அப்படின்னு ஒரு அடக்கம் இல்லாம எல்லாமே வளர்த்துட்டு இருக்கா. இப்ப சாகப்பு யோசிக்கிறாரு, அம்மாவுடைய குணம் தான் அப்படியே பிள்ளைகளுக்கு வந்திருக்கு. அம்மா அடக்கமா நல்ல விதமா சொல்லி கொடுத்து இறைவனை வணங்கி வளர்த்துந்தானா இந்த அளவுக்கு பிள்ளைங்க இருக்காது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இப்ப வேலைக்கு போயிட்டு ஒரு வீட்டுக்கு வராரு. இப்ப வீட்டுக்கு வரும்போது ஒரு நிகழ்வு பாக்குறாரு. அதிர்ச்சியா வராரு. அதுதான் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி அவருடைய சின்ன மகள் ஒரு இளைஞனிடம் பேசிட்டு இருக்கா. இதை கண்டு அதிர்ச்சியா வராரு. இப்பதான் உடனே அவனும் போயிடுறான். இந்த நேரத்துல அவள்கிட்ட கேக்குறாரு, யார் அந்த இளைஞன் அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு அவ எதுவுமே பேசாம இருக்கிறா. என்ன நினைச்சிட்டு இருக்க, என் மான மரியாதை எல்லாம் காத்துல விட்டுருவ பிறகு அப்படின்னு கத்துறாரு. இந்த நேரத்துல தான் அவருடைய மனைவி அங்க வரா. இப்ப என்னன்னு கேக்குறா, யாரோ ஒரு இளைஞனிடம் பேசிட்டு இருக்கா, என்ன நடக்குது அப்படின்னு அவர் கத்துறாரு. இந்த நேரத்துல அவர் சொல்றா, நீங்க பண்ணாததா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, நம்மளும் தான் காதல் பண்ணோம், அது போல சின்ன பொண்ணு அவ காதல் பண்ணா என்ன அப்படின்னு அவ கேக்குறா. மேலும் அவன் மனைவி சொல்றா, அது வேற யாரும் இல்ல, உடைய நண்பனுடைய மகன் தான், அவன் வேற ஏதோ வேலையை வந்துட்டு போனான் அப்படின்னு அவ சொல்றா. மேலும் அப்படி காதல் பண்ணதான் என்ன தப்பு, சின்ன தெரிஞ்சுங்க, சின்ன வயசு காதல் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னு அவ சொல்றா. மேலும் நீனும் நானும் பக்கத்து வீட்டுல இருந்தோம், நீனும் தான் அந்த வயசுல என்ன காதலிச்ச, கல்யாணம் பண்ண, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவ கேக்குறா. அப்ப அவர் சொல்றாரு, நான் இது போல எல்லாருக்கும் முன்னாடியும் நான் உன்னை வந்து பேசல, உன்னை பிடிச்சிருந்தது, உன்னை காதலிச்சேன், உடனடியா உன் அம்மாவிட சொல்லி நான் உன்னை பொண்ணு கேட்டேன், நான் எந்த விதத்திலையும் நான் தப்பா நடந்துக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. இதே போல போயிட்டு இருந்தா ஏதாவது விபரீதம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன் வேலையை மட்டும் நீ பாத்துட்டு போ, இதுக்கு மேல பொண்ணுங்களை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. இப்ப இவர் மேல வருத்தப்படுறாரு. நேரத்துல இப்ப வெளியில போயிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் அப்படின்னு கோயிலுக்கு போறாரு. இப்ப அவர் போயிட்டு அங்க அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. இப்பதான் அவர் வீட்டை விட்டு வெளில போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா டிவி சவுண்ட் கேக்குது. இந்த நேரத்துல பாக்குறாரு, அவருடைய மகள் டான்ஸ் போட்டுருக்கா. இடுப்பையும் மார்பையும் ஆட்டி ஆட்டி டான்ஸ் போடுறா. அதாவது மார்பு மேல ஒரு துணி கூட போடாம நடனம் ஆடிட்டு இருக்கா. இதை பார்த்து சாகப்பு கோவப்படுறாரு. இது ஒரு வீடா அல்லது விபச்சார விடுதியா அப்படின்னு கேக்குறாரு. ரிமோட் எடுத்து டிவி ஆஃப் பண்றாரு. இந்த நேரத்துல கோவம் வந்துருது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க வேலையை மட்டும் நீங்க ஒழுங்கா பாருங்க, எங்களுக்கு எதுவும் சொல்ற வேலை நீங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு அவ சொல்றா. இப்ப ரிமோட்டை புடுங்கிறா. அவருடைய மனைவி வந்து, நீங்க ஒரு அப்பா மாதிரி நடந்துங்க, ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. இப்ப நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தத்தோட அவர் வெளில போறாரு. இப்ப திரும்பவும் நடனம் ஆடுறா. மேலும் அவருடைய மனைவி சொல்றா, நீ எங்கேயாவது வெளில போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு இரவு தூங்கத்துக்கு மட்டும் நீ வந்தா போதும் அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. இதை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்ப நேரா வெளில வந்துட்டு அமைதியான ஒரு இடத்த போய் உட்காராரு. இந்த இடத்துல ஒரு சிறுவன் ஓடி வரான். அதுவும் அழுதுட்டே ஓடி வரான். அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேக்குறாரு. இது போல அத்தை என்ன வந்து அனுப்புனாங்க, உன்னை உடனே ஆசிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப இதை கேட்டு அவர் கொஞ்சம் அதிர்ச்சி. சரி என்னதான் நடந்திருக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் போறாரு. அவன் வீடு முன்னாடி முழுவதும் நிறைய மக்கள் நிக்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, எல்லாருமே இவரை பார்த்து வருத்தப்படுறாங்க. இப்ப பக்கத்துல போய் பார்க்கறாரு, அவருடைய மகள் இறந்திருக்கா. இதை கண்டு அவ அதிர்ச்சி ஆகுறாரு. என்னதான் அவருடைய மகளோட கருத்து வேறுபாடு இருந்தாலும் தன் மகளாச்சே, அதனால அவர் ரொம்ப கதறி அழுதாரு, வருத்தப்படுறாரு. இப்பதான் நடனம் ஆடிட்டு இருந்தா, என்னாச்சு அப்படின்னும் அவருடைய மனைவிட்ட கேட்கிறாரு. அவருடைய மனைவி சொல்றா, அவ நடனம் ஆடிட்டு இருந்தா, ஓடி வந்து பார்த்தா கீழே விழுந்திருந்தா. திடீர்னு அவ கதற ஆரம்பிச்சா. உடனடியா பக்கத்துல உள்ள ஒரு மருத்துவர் ஆச்சிட்டு வந்து பார்த்தேன், அவரு மோசமா இருக்கு, உடனடியா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆச்சிருப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. நாங்க ஹாஸ்பிட்டல் ஆச்சிட்டு போனோம், அங்க பரிசோதிச்ச டாக்டர் மாரடைப்புல இறந்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு அவர் சொல்றா. இதை கேட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. சரி நடந்துருச்சு, உடனடியா அடக்கம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அவருடைய மகளை அடக்கம் பண்றதுக்கு சவப்பெட்டி ரெடி பண்ணி அவளோட உடலை தூக்குறாங்க. ஆனாலும் யாராலையும் தூக்க முடியல, ஏன்னா அவ்வளவு வெயிட்டா இருக்கா, அவ்வளவு பாரமா இருக்கா. இதை கண்டு எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த இடத்துல தான் அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான் பிரச்சனை அப்படின்னும் எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பக்கத்துல ஒரு மதபோதர் இருக்காரு, அவரு வராரு. அவர் வந்துட்டு உடைய மகள் எல்லாமே அதிகமா டிவி பார்ப்பாங்க இல்லையா, அதனால அவளுடைய ஆசை நிறைவேறாமே போயிட்டு இருக்கா. அதனால அந்த டிவி ஆன் பண்ணு, அது மட்டும் இல்லாம அந்த டிவி அவன் மேல வை, ஈஸியா தூக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த டிவி ஆன் பண்றாங்க. இப்ப அந்த டிவியை தூக்கி அவன் மேல வைக்கிறாங்க. இப்ப ரொம்ப லேசா இருக்கு, ஈஸியா தூக்கிட்டாங்க. இப்ப எல்லோருக்குமே பயங்கர ஆச்சரியம். இப்ப எல்லாருமே தூக்கிட்டு போயிட்டு கல்லறையில இருந்து அடக்கம் பண்றாங்க. இப்ப கல்லறை பெட்டியோட புதைச்சிட்டு மேல டிவி வச்சு புதைக்க போறாங்க. இந்த இடத்துல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்னன்னா, அங்க
அங்க பாம்புகள் பூரான்லாம் நிறைய வந்து வெளில வருது. இதை கண்டு அந்த குடும்பத்துல எல்லோரும் அதிர்ச்சியா வராங்க, மக்களும் வர்றாங்க. இப்ப சாகப்போ ரொம்ப வருத்தப்படுறாரு. மூடிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுல வந்துட்டு மகள் எல்லோருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்பா எங்களை மன்னிச்சிருப்பா, நாங்க டிவி பார்த்துட்டு ஒரு ஒழுக்கம் இல்லாம ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிருப்பா அப்படின்னு 2 மகளும் மன்னிப்பு கேட்கறாங்க. இப்ப இவரும் அழுதுகிட்டு எதுவுமே சொல்லல. இப்பதான் மத போதையரிடம் இந்த விஷயத்த சொல்றாரு. இப்பதான் அவர் சொல்றாரு, அதாவது உங்களுடைய மகள் ரொம்ப திமிர் பிடித்தவள நடந்துட்டா, அதாவது உங்களுடைய பாவம் தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நீ 5 முறை இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணி அவளை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீ சொல்லு, அனைத்து பிரச்சனைகளும் தீரும், அவளுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவரும் 5 முறை பிரார்த்தனை பண்ணிட்டு நான் அவனை மன்னிச்சிட்டேமா, மன வேதனையா இருக்குமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த நிமிஷமே அவருடைய கல்லறை பகுதியில எதுவுமே இல்லை. இப்ப மிச்சம் இருந்த 2 மகளுடைய வாழ்க்கையும் அடக்க ஒடுக்கமா வாழ்க்கையை வந்து வாழ்ந்துருக்காங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிரச்சனைங்கிறேன். மீண்டும் இடத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.